ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்? சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்றோம் இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு குழந்தையா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்கூல் வயசுல போறோம், ஒரு டீனேஜ் ஆகுறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஏஜ் ஆகுது, அதுக்கப்புறம் நம்மளோட ஓல்டு ஏஜ்ல போயிடும். அப்போ நம்மளோட லைஃப் ஜேர்னி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் இருக்கும். லைக் வந்து சோகம் இருக்கும் இல்லையா? அழுக இருக்கும், கண்ணீர் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும், எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும். இப்போ நம்மளோட லைஃப் ஃபுல்லா டிராவல் ஆகுறது வந்து அந்த எமோஷன்ஸ் தான். ஏன்னா நம்ம வளர வளர அந்த எமோஷன்ஸும் நம்ம கூடவே வரும். அதே போல யாராவது நோட் பண்ணிருக்கீங்களா கைஸ்? அந்த எமோஷன்ஸ் கூடவே மியூசிக்கும் வரும். நோட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். நம்ம ஒவ்வொரு ஃபீலிங்ஸ்க்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு சாங் வந்து கேட்கறது உண்டு இல்லையா? அப்போ நம்ம இன்னைக்கு டாபிக் என்ன பேச போறோம்னா, ஒய் மியூசிக் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். இசை வந்து எதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவை, அது நம்மளோட லைஃப்பை என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? எனக்கு பிடிச்ச டாபிக் இது. மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு நினைச்சுதான் நான் அதுக்கான வீடியோ பண்றேன். ஓகேவா? நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க அந்த வீடியோஸ்க்கு. இன்னும் நிறைய இது போல கண்டென்ட் வந்து எடுத்து நான் வந்து தொடர்ந்து பேசுவேன். ஓகேவா? ஓகே, நான் சதீஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சரி, வாங்க நம்ம வீடியோக்கு வந்து மொழி, மதம், இந்த மதம் அந்த மதம், கம்யூனிட்டி, இந்த ஜாதி அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து மியூசிக் வந்து ஒரு ஒரு உருவமே கிடையாது இல்லையா? தமிழ்ல பாட்டு நல்லா தான் தமிழ்ல கேட்போம், ஹிந்தியில நல்லா இருந்தா ஹிந்தியில கேட்போம், மலையாளம் தான் மலையாளம். இல்ல இந்த லாங்குவேஜ் எதுவுமே இல்லையா? அப்புறம் ஃபாரினுக்கு போயிடுவான். அவனுக்கு தேவை அந்த இசை தான். அப்போ அதை வந்து ஃபீல் பண்ணணும். அப்படிங்கிறனால அவன் எங்கே கிடைச்சாலும் அதை வந்து மியூசிக் வந்து கன்சியூம் பண்ணுறான். அது இவங்க பாடினாதான் இல்லை, இந்த கம்யூனிட்டி பாடியிருக்காங்க, அந்த ரிலீஜன் பற்றி பாடியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நல்லா இருக்கா, மனசுக்கு பிடிச்சிருக்கா, நம்மளோட கனெக்ட் ஆகுதா, அவ்வளோதான். அதை கேட்டு கொண்டாடிட்டே இருக்கான். ஒருத்தன் ஒருத்தன் வந்து சோகமாக இருக்கான், ஒருத்தனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுது. அவன் அவன் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நினைப்பீங்க? அவனோட தனிமையை போக்குறது என்ன தெரியுமா? பாட்டு தான். அவன் ஆள் சோகமா இருக்கான், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டுட்டு ஹெட்செட் ஒன்று சொருகிட்டு ஹாயா படுத்து தூங்கினானா guys, இந்த உலகத்துல சொர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் சொர்க்கம். ஏன்னா ஃபீல் பண்ணி பாருங்க. அப்படியே அவன் உள்ள அவன் சாங் கேட்க கேட்க அவன் கண்ணுல இருந்து கண்ணீரா வரும். ஏன் அப்போ அந்த அந்த சாங் அவனுக்கு அவ்வளோ இம்பாக்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் அவனுக்கு அந்த சாங்கை விட தோணாது. மேலும் மேலும் அவனோட ஃபீலிங்ஸ் வந்து அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் அவனை விட வைக்கும். மியூசிக் வந்து ஒரு மெடிசின்னே சொல்லலாம். நம்ம ஒத்துக்கிட்டாலும் வந்து அதான் உண்மை. நம்ம உடம்புல வந்து கை கால் வலிக்கு அது வந்து டேப்லெட் சாப்பிட்றோம்னா, மியூசிக் வந்து எமோஷ்னலா வந்து அதான் நமக்கு மெடிசன் இல்லையா? நாளைக்கு ஒருத்தன் வந்து ஒரு 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 கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றான், அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு எதுன்னா சாங்ஸ் தான். ஒரு சாங்ஸ் அவன் கேட்டானா, ஒரு 10 பேர் பேசுற ஸ்பீச்சுக்கும் ஒரு சாங்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த ஒரு சாங்ஸ் படிச்சிட்டானா அவன் அவன் ரொம்ப பூஸ்டப் ஆயிடுவான், அவனோட டோபமைன் லெவல் அதிகமாயிருக்கும். இது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆனது. சரியா? மியூசிக் வந்து கேட்கறதுனால நம்மளோட மைண்ட் வந்து ஷார்ப்பாகும், தெளிவாகும், நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமாகும். இப்போ ஃபாரின் சைடெல்லாம் வச்சுக்கோங்களேன், படிக்கணும்னா கூட மியூசிக் கேட்டு தான் படிக்கலாம். அது லோஃபை மியூசிக்ன்ட்டு நீங்க யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஒரு ஒரு மைல்டான மியூசிக் இருக்கும். அதை அப்படியே ஹெட்செட்ல போட்டுக்கிட்டு அவன் அப்படியே அதை கேட்டுக்கிட்டே படிக்கிறான். நம்மளோட லைஃப் இருக்குங்க இல்லையா? நம்ம பிறந்ததுல இருந்து வளர்றோம், டீனேஜ் ஆகுறோம், ஒரு ஏஜ் ஆகுது, மேரேஜ் பண்றோம், நெக்ஸ்ட் நமக்குன்னு ஒரு நம்ம வயசு ஆகுது, நம்ம நெக்ஸ்ட் டெத் ஆகுறோம். அப்போ நம்மளோட லைஃப் ஜேர்னி அப்படியே வருது பாத்தீங்களா? அப்போ அந்த லைஃப் ஜேர்னி அந்த ஒரு லைன், அந்த லைன் ஃபுல்லாவே மியூசிக் நம்ம கூடவே டிராவல் ஆகும் இல்லையா? நோட் பண்ணிருக்கீங்களா? அதான். ஏன்னா மியூசிக் வந்து நம்மளோட எமோஷன்ல வந்து கனெக்ட் ஆனது. அது மியூசிக் தனி, நம்ம தனி பிரிச்சு பார்க்கவே முடியாதுங்க. நம்ம வளர 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 நம்ம கூடவே மியூசிக்கும் வரும். மியூசிக்கோட டேஸ்ட் நம்ம அப்படியே அதோட அந்த மியூசிக்கோட டேஸ்ட் மாறிட்டு வரும். நம்ம சின்ன வயசுல ஒரு வகையான பாட்டு கேட்டிருப்போம், கொஞ்சம் டீனேஜ்ல ஒரு வகையான பாட்டு கேட்டிருப்போம், அதுக்கப்புறம் ஒரு வகையான பாட்டு பிடிக்கும், அப்புறம் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் அது வகையான பாட்டு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம குழந்தை பிறகுது, சரி, குழந்தை வந்து பிறகு இல்லையா? அப்போ நமக்கு வந்து எந்த மாதிரி பாட்டு நம்மகிட்ட நம்ம அம்மா எல்லாம் சொல்லிப்பாங்கன்னா தாலாட்டு பாட்டு. அப்போ அந்த ஏஜுக்கு
நமக்கு அந்த பாட்டு தான் பிடிச்சிருக்கும். பட் மியூசிக் லவ் பண்றோம் இல்லையா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றோம். அது 10th 12th வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அப்போ ஒரு சில மியூசிக் லவ் பண்ணுவோம். அப்போ ஒரு சில மியூசிக் வந்து கேட்பான். அப்ப ஒரு கானா பேஸ்டு, ஒரு கானா அந்த மாதிரி சாங்ஸ் வந்து அவனுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த ஏஜ்ல அவனுக்கு பட் மியூசிக் லவ் பண்ணுவான் அந்த ஏஜ்லயா இல்லையா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு காலேஜ் போறான், காலேஜ் முடிக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த அந்த மியூசிக்கோட டேஸ்ட் வந்து அந்த என்ன சொல்றது, அந்த வகையான டேஸ்ட் போகுதோ தவிர மியூசிக்கோட டேஸ்ட் போகாது. அப்போ வேற ஒரு மியூசிக் கன்சியூம் பண்றான். அதுக்கப்புறம் தான் மெலோடிக்குள்ள வரான் இல்லையா? 2K கிட்ஸ், 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், எந்த கிட்ஸா இருந்தாலுங்க மியூசிக்கை லவ் பண்ணாத கிட்ஸே கிடையாது. சரி, அதை ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சுக்கணும். அந்த சாங்ஸ் தான், அந்த ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி சாங்ஸ் தான் மாறுது தவிர மியூசிக் மாறவே மாறாது. அப்போ அவன் என்ன பண்றான், ஒரு காலேஜ் டைம்ல வரான். அப்போ அவனுக்கு வந்து அந்த டீனேஜ் வயசு, அவனுக்கு லவ் வருது. அப்போ அந்த லவ்வை அவன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றான், அதை எப்படி அவனுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிறான்னா அந்த மியூசிக் தான். அந்த மியூசிக் அவன் கேட்டு அதை பார்த்து அதுல இருக்க லிரிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த மியூசிக்ல வர மாதிரி தன்னையும் அவன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான் இல்லையா? லவ் பண்றான். நெக்ஸ்ட் அந்த லவ் நாளைக்கு சக்சஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபெயில் ஆகுதுன்னா உடஞ்சி போறான். உடஞ்சி போயிட்டு என்ன பண்றான், திரும்பவும் மியூசிக் தான் வரான். அப்படி நான் சந்தோஷமா இருந்தேன், அப்ப எனக்கு அந்த பாட்டு கொடுத்த, இப்ப நான் சோகமா இருக்கேன், எனக்கு வேற பாட்டு வேணும். அது கேட்டு அவன் அழுகுறான். யாரும் அவனை அடிக்கல, இதே பண்ணல. அந்த மியூசிக் அதை வந்து அவன் கேட்டு தானா அவன் கண்ணுல தண்ணி வர அளவு மியூசிக் வந்து பண்ணணும். அதான் பவர் ஆஃப் மியூசிக். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான், சில பேர் என்ன பண்ணுவான், லவ் ஃபெயில் சரக்கடிக்கு போவான். ஆனா நோட் பண்ணிருக்கீங்களா, சரக்கடிச்சாலும் அவன் பாடுறது மியூசிக் தான். உண்டாட்டி பிள்ளைங்க பிள்ளைங்க இல்ல இடம் இந்த இடம் தானே, இந்த இடம் இல்லை இன்னா சாமி மடம் தானே. அதுக்கப்புறம் நம்ம லைஃபோட டெத்து, இந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயும் மியூசிக் வருது. அதை யாரு கேட்டிருக்கீங்க? மற்ற சாங் எல்லாமே நீங்க வீட்டுல போட்டு கேட்பீங்க. லவ் சாங் கேட்டிருப்பீங்க, ஒரு எமோஷனல் சாங், சேட் சாங் கேட்டு, குத்துப்பாட்டு எல்லாமே நம்ம கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த செத்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்வலத்துல ஒரு பாட்டு போடுவாங்க பார்த்திருக்கீங்களா? அது யாராவது உயிரோடு இருக்கும் போது கேட்டிருக்கீங்களா? கண்ணதாசன் பாட்டு தான். கண்ணதாசன் எம்எஸ்வி மியூசிக்ல, கண்ணதாசன் லிரிக்ஸ்ல கேட்டு பாருங்க. உயிரோடு இருக்கும்போது நீங்க கேட்டீங்கன்னா உயிரோடு இருக்கும் போதே செத்துருவீங்க. ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு கேட்போம். பட் அதெல்லாம் நீங்க கேளுங்க கைஸ். நீங்க உயிரோட இருக்கும்போதே நீங்க செத்த ஃபீலிங்கை அனுபவிக்கணும்னா பாட்டை கேளுங்க. சரி, நிறைய இருக்கேன் செத்ததுக்கு அப்புறம். நான் அடிக்கடி கேட்பேன், என்ன பாட்டு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் அப்படிங்கிற பாட்டு. போனால் போகட்டும் போடா, அதெல்லாம் என்ன பாட்டுங்க. அந்த பாட்டு கேட்டுட்டு செத்தாலும் செத்து போயிடும் போடா அப்படின்ட்டு தோணும். வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது புலவாகும். நம்மளோட டெசிஷனை வந்து மியூசிக் மாத்தும் அப்படின்னா நம்புவீங்களா? எல்லாமே பண்ணல. இப்போ ஒருத்தன் வந்து சாவணும்னு நினைக்கிறான், சரியா? அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, டிப்ரெஷனா இருக்கு, ஒருத்தன் வந்து சாவணும்னு நினைக்கிறான். அவனை வந்து ஒரு வேற ஒரு பாட்டு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சாவணும்னு நினைக்கிற மைண்ட் செட்ல இருக்கிறான். அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் சாங் அவன் கேட்கும்போது அவன் சாவணுங்கிற எண்ணம் போயிடும் அவனுக்கு. அந்த சாங் கேட்கும் மோட்டிவேட் ஆகிறான், நம்ம ஏன்டா சாகணும் அப்படின்ட்டு தோணும் இல்லையா? அப்போ ஒருத்தனோட ஒரு மைண்ட் செட்டையே மாத்துது இந்த மியூசிக். அவன் சாவணும்னு முடிவு பண்ணிட்டான், ஆனா ஒரு பாட்டு வந்து அவனோட மொத்த லைஃபையே மாத்திரும். நீங்க இந்த இவரு
ஸ்டீஃபன் சகரி அந்த அடிப்பெண்ணே அந்த மாதிரி நிறைய பாட்டு பாடியிருக்காரு இல்லையா, அவருடைய இன்டர்வியூ நான் ஒன்று பார்த்தேன். அவர் வந்து சொல்லியிருந்தாரு என்னன்னா, இன்டர்வியூ வந்து கொஸ்டின் கேட்பாரு, உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் நீங்க வந்து எல்லாமே சாதிச்சிட்டீங்களா, உங்களுக்கு எது சந்தோஷம் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒன்று சொல்லுவார். என்னன்னா, எனக்கு வந்து ஏதோ ஒரு சாங் மீன் பண்ணி சொல்லுவார். எனக்கு என்ன சாங் எனக்கு தெரியல. என்னோட பர்சனலா எனக்கு இன்ஸ்டால ஒருத்தர் டிஎம் பண்ணாரு, சார் நான் வந்து சூசைட் பண்ணலான்னு இருந்தேன், உங்களோட அந்த சாங் கேட்டுதான் நான் அந்த சூசைடுங்கிற முடிவை கைவிட்டேன் அப்படின்னு சொல்லி. அது எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்களேன். ஒரு சாதாரண ஒரு மியூசிக் வந்து ஒருத்தனோட லைஃபையே மாத்திருச்சு. சாகணும்னு நினைச்சா அவனோட இதையே மாத்திருச்சு இல்லையா. இதுக்கு அவன் எந்த ஒரு மருந்து எடுக்கல, யாரும் அட்வைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. பட் அந்த இடத்துல அவனை மாத்தினது மியூசிக் தான். ஸோ மியூசிக் அசால்ட்டா நிறுத்திடக்கூடாது. அது வந்து மியூசிக்கால எல்லாமே பண்ண முடியுங்க. நம்மளை ரூல் பண்றதே மியூசிக் தான். நம்ம ரூல் பண்றது மியூசிக் தான், நம்மளை ரூல் பண்றது மியூசிக் தான். டே பை டே நம்ம மியூசிக் கேட்காம நம்ம வளர்றதே கிடையாது. காலையில எழுந்திரிச்சு சாயங்காலம் தூங்குற வரைக்கும் மியூசிக்கோட தான் இருக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மியூசிக்கை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசினேன். இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு வந்து மியூசிக் பிடிக்கணும் ஆக்சுவலி எல்லாருக்கும். பட் எனக்கு இந்த சாங் இந்த சுச்சுவேஷன்ல நான் இந்த சாங் கேட்டோம்னா அவ்வளோ ஃபீல் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ இதா இருக்கும். ஒரு ஃபேவரட் சாங் இருக்கும்ல, அது என்ன சாங்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. அது இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஒருத்தன் வந்து ஜாதி பார்க்க மாட்டான் சரியா, ஆனா அவனுக்கு ஜாதி ரிலேட்டடான பாட்டு பிடிக்கும். அதுக்காக அவன் வந்து ஜாதி வெறியும் கிடையாது சரியா. ஒருத்தருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்காது, ஆனா அவன் சாமி பாட்டு கேட்கறனால அவன் வந்து பக்தன் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, ஒருத்தன் வந்து சோக பாட்டு கேட்பான், அழுகிற மாதிரி பாட்டு கேட்பான், வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பாட்டு கேட்பான். ஆனா அவனுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும்னு அர்த்தம் கிடையாது சரியா. அவனுக்கு உண்மையிலே காதல் தோல்விதான் நடந்திருக்குமாங்கிறது அர்த்தம் கிடையாது, லைஃப்ல ஏமாந்துட்டானாங்கிறது அர்த்தம் கிடையாது. பட் அந்த சாங் அவனுக்கு பிடிச்சி போய் கேட்பான் சரியா. ஸோ அதனால ஒரு சாங் வந்து ஒருத்தன் கேட்கறனால அவன் அதுதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா மனுஷனோட மைண்ட் செட் வந்து அப்பப்போ மாறும். இந்த டைம்ல எந்த பாட்டு கேட்கலாம், அந்த டைம்ல எந்த பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நிறைய மாறும் ஓகேவா. சந்தோஷமா இருக்கும்போது கூட ஒரு சில பேர் சோக பாட்டு வேணும்னு நினைப்பான். என்ன மாதிரி நிறைய சோக பாட்டு கேட்கிற ஆள், நிறைய சோக பாட்டு கேட்பேன் ஓகேவா. இது போல ஒரு நல்ல ஒரு வீடியோல பார்க்கலாம் ஓகேவா. பாய். This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.